அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா இனியோட பர்த்டேக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஈஸ்வரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்ன பாக்கியா ரெஸ்டாரண்ட் போகாமல் இன்னும் வீட்லேயே உட்காந்துட்ருக்க, இந்த நேரத்துக்கு நீ வீட்டில் இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாக்கியா வந்து அது ஒன்றும் இல்லாத இனியாவுக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்காக அவளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன பண்ணால் சரி, நேராக நம்ம செல்லின் கிட்டே போகிறாங்க. செல்லின் வந்து என்ன பாட்டி இப்போ ஓகே ஆகிட்டீங்க போல இருக்குது, உங்களுக்கும் உங்கள் செல்ல பிள்ளைக்கும் ரொம்ப பிரச்சனை போல இருக்குது, காலையிலே அப்பா ஃபோன் பண்ணி விசாரித்தார், பாட்டி எந்திரிச்சாங்களா, தூங்குனாங்களா, சாப்பிட்டாங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன்னு சொல்ல, உடனே ஈஸ்வரன் வந்து இங்கே பாருடா, அவன் எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு அம்மாவும் இல்லை, அவன் திட்டுறதெல்லாம் திட்டுட்டு சாரி சொல்லிட்டா சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே செல்லியன் வந்து பாட்டி உங்கள் செல்ல பையன் நேர்லேயே வரார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் வந்து சைலண்ட் ஆகிறாங்க. கோபி வந்ததுமே நம்ம ஈஸ்வரி வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. ஆனால் கோபி வந்து ஈஸ்வரியை வழுக்க டைமை பிடிச்சி, அம்மா என்னம்மா நைட்டு உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இங்கே கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீங்கள் ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, டோரை ஓப்பன் பண்ண வேலை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா, விருப்பம் இல்லாமல் இங்கேருந்து போனேன், அங்கே போய் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, தூங்கவும் முடியல, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க எது பண்ணிகிட்ருக்காங்கன்ற நினைப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதெல்லாம் யோசிச்சு எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரியே ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஈஸ்வரன் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிடுறாங்க. ஐயோ கோபி என்னடா சொல்கிற, அம்மா இன்னைக்கப்புறம் உங்ககிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன், உங்ககிட்ட எப்போவுமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடம்புக்கு முடியலையா சொல்லு, உடனடியாக நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோபி வந்து இல்லைம்மா நெஞ்சு வலி வர மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ ஓகேண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து கோபி இதுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட எப்போவுமே பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம இனியா வந்துடுறாங்க. இனியா வந்ததும் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணனா, அவங்க பட்டு போயிட்டு பணத்தை கொண்டு வந்து இங்கே பாரு பாக்கியா, இனியோட பிறந்த நாளுக்காக தான் இந்த பணம், இதை வச்சு அவளுக்கு ஏதாச்சும் நகை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. செல்லின்னு ஒரு பக்கம் இனியா, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், நீ ஷாப்பிங் முடிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நம்ம பாக்கியா ஷாப்பிங் முடிச்சுட்டு வர அந்த கையோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சஸ்பென்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இனியாவுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.